வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலையில் வடை செய்ய போகிறோம். 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. வெள்ளைக்கடலையாக எடுத்துக்கணும் வடைக்கு. இதில் நான் ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் போட்டேன். இதில் ஒரு பவுல் வந்திருக்கு. இது 4 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும் வடையே. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு கடலை சைஸ்க்கு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குருணையாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை ஒன்று சேர்ந்து வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லா இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது, அதனால் எனக்கு கடலை மாவு தேவையில்லை. கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் இது கூட வெங்காயம் 1, பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். கருவேப்பிலை, தேவையான உப்பு. இதை ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். உப்பு வெங்காயம்லாம் போட்டு கலந்தாச்சு. வடையை தட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக தட்டி வச்சுட்டு போடணும். அப்போ தான் எல்லா வடையும் கரெக்டாக போட்டு எடுக்க முடியும். ஒன்றா போட்டுட்டு இருந்தோம்னா ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாமல் போயிடும். அதனால் வடை தட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ வடையை போடலாம். வடையெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. நோன்பு திறக்கிற டைமில் நோன்பு கஞ்சி கூட இந்த வடையை வச்சுக்கிட்டு நோன்பு கஞ்சி குடித்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது போல் வடை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.